தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சிப்பை அருளுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுடைய குடும்பங்களை நீங்க தெரிந்து கொண்டதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாய், ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளேயும் ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாய் இந்த நாளில் எங்கள் மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. தேவனுடைய அன்பை ருசி பார்க்காத பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஒருமுறை ருசி பார்த்தும் பின்வாங்கி போன பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகைவின் குடும்பத்துக்கு ரட்சிப்பை அருளின தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் ரட்சிப்பை அருளும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை இந்நாட்களில் கர்த்தர் ரட்சிங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ரட்சிங்கப்பா, கணவனை ரட்சிங்கப்பா, மனைவியை ரட்சிங்கப்பா, பெற்றோரை ரட்சிங்க, உடன் பிறந்தவர்களை ரட்சிங்கப்பா ஆண்டவரே. உறவினர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகள் யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை அருளும்படியாய் இந்த ஜெபவெல்ல நீங்க இறங்கி வந்து அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். பாவங்களிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே உம்முடைய ஜனங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஒவ்வொருவரும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் மாறுகிற கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமின் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் தேவனுடைய சொந்த ஜனமுமாய் இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.